அந்த ஒவ்வொரு பொதுவாக வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ரவுண்டையும் வந்து கரெக்டாக டைம் கொடுத்து உள்ளே போய் பார்த்தோம் வந்து கிட்டத்தட்ட 28 கேண்டிடேட் ஒரு எங்கள் தொகுதிக்குள்ளே இருக்கிறாங்க. பட் ஆனால் கிளாஸ் ரூம்ஸ் வந்து சின்னதாக இருக்குது. ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேருக்கு மேலே நிற்க முடியாத அளவுக்கு ஒரு சின்ன சின்ன இடமா தான் இருக்குது. கவுண்டிங்கான ரூமை போய் பார்த்தோம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து ஒவ்வொரு ரவுண்டையும் வந்து நம்ம டைம் கொடுத்து கரெக்டாக எண்ணி கரெக்டாக அனௌன்ஸ் பண்ணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். கரெக்டாக நடக்குங்கிறது நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. முடியாத அளவிற்கு சிறியதாக உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் தேர்தலுக்கு கடைசி 4 நாட்கள் தமிழ்நாட்டின் நிலவரம் மாறியுள்ளது எனவும் திமுக கவுண்டிங் எப்படி பண்ணணும், ஸ்ட்ராங் ரூம் மானிட்டரிங் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, கட்சியோட வேலையில டெய்லி எங்களை கூப்பிட்டு தமிழக வெற்றி கழகம் இந்த எலெக்ஷனுக்கான பணியை வந்து டெய்லி மீட்டிங்ல இருக்காரு. என திட்டவட்டமாக தெரிவித்தார். முன்னாள் இல்ல அந்த ஒவ்வொரு பொதுவாக வந்து ஒவ்வொரு ரவுண்டையும் வந்து கரெக்டாக டைம் கொடுத்து உள்ளே போய் பார்த்தோம் வந்து கிட்டத்தட்ட 28 கேண்டிடேட் ஒரு எங்கள் தொகுதிக்குள்ளே இருக்கிறாங்க. பட் ஆனால் கிளாஸ் ரூம்ஸ் வந்து சின்னதாக இருக்குது. ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேருக்கு மேலே நிற்க முடியாத அளவுக்கு ஒரு சின்ன சின்ன இடமா தான் இருக்குது. கவுண்டிங்கான ரூமை போய் பார்த்தோம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து ஒவ்வொரு ரவுண்டையும் வந்து நம்ம டைம் கொடுத்து கரெக்டாக எண்ணி கரெக்டாக அனௌன்ஸ் பண்ணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். கரெக்டாக நடக்குங்கிறது நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. சட்டமன்ற தேர்தலில் நெய்வேலி மற்றும் குறிச்சிப்பாடி தொகுதியில் தமாக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக திமுகவினர் வன்முறையில் ஈடுபட்டனர் என வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அரும்பாக்கத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் நடைபெற்ற அவசர மாநில செயற்குழு கூட்டத்தை தொடர்ந்து அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இந்த கூட்டத்தில் மே 18ஆம் தேதி அன்று இனப்படுகொலையை நினைவு கூறும் விதத்தில் நடைபெறும் கூட்டத்தை எந்த மாவட்டத்தில் நடத்துவது என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது என்றும், கட்சியின் அடுத்த கட்ட கட்டமைப்பு மற்றும் வருங்கால பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நெய்வேலி மற்றும் குறிஞ்சிப்பாடி தொகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக திமுகவினர் வன்முறையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டினார். வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி தமிழீழ மண்ணில் நடந்த மாபெரும் இனப்படுகொலைக்கு நீதி கோருகிற முகமாகவும் அந்த இனப்படுகொலையை நினைவு கூறுகின்ற முகமாகவும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வை எந்த மாவட்டத்தில் நடத்துவது என்பதை குறித்தும், மேலும் தமிழீழ விடுதலை போராட்டம் தொடங்கி வருகின்ற மே 5ஆம் தேதி 50 ஆண்டுகளை நிறைவு செய்கின்ற ஒரு நாள். ஆதலால் உலக அரங்கில் தமிழனுக்கென்று ஒரு நாடு வேண்டும் என்பதற்காக தன்னுயிரை தந்திட்ட மாவீரர்களையும் அவர்களுக்கு தோள் கொடுத்து துணை நின்ற எமது பொதுமக்களையும் மாண்டு போன எமது பொதுமக்களையும் நினைவுகூர்கின்ற வகையிலும் உலகமே வியக்கின்ற இப்படிப்பட்ட ஒரு போரை நடத்தி உலகத்தில் தமிழர்கள் யார் என்பதை உலகுக்கு காட்டிய என் மதிப்பிற்குரிய பேரன்புக்குரிய நன்னன் மேதகு வே. பிரபாகரன் அவர்களின் வீரம் செறிந்த விடுதலை போராட்டத்தை என் வளரும் இளைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய, கடத்த வேண்டிய காலத்தின் கட்டாயம் இன்றைக்கு எழுந்திருப்பதாக நான் கருதுகிறேன். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் சடங்கு போல நடைபெற்றதாக கோவையில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி விமர்சித்துள்ளார். கோவை மாவட்டம் குனியமுத்தூர் பகுதியில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி சார்பில் 61 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து இந்த தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் ஜனநாயகமா பணநாயகமா என்று கேட்கும் விதத்தில் பணம் வாரி இறைக்கப்பட்டது என குற்றம் சாட்டிய அவர், தேர்தல் ஆணையம் பணப்பட்டுவாடா பற்றி கண்டுகொள்ளவில்லை என கடுமையாக சாடினார். மேலும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் சடங்கு போல நடைபெற்றதாக விமர்சித்த அவர், தேர்தல் ஆணையத்தை மறுசீரமைக்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் ஜனநாயகம் படுகொலியில் தள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடெங்கும் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் இது ஜனநாயகமா பணநாயகமா என்று கேட்கக்கூடிய வகையில் பட்டி தொட்டி எல்லாம் பணம் வாக்காளர்களுக்கு
வாரி இறைக்கப்பட்டிருக்கிறது. நான் போட்டியிட்ட ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி உட்பட தமிழ்நாட்டினுடைய பல தொகுதிகளிலும், இன்னும் சொல்லப்போனால் அனைத்து தொகுதிகளிலுமே எந்தவிதமான தங்கு தடையும் இல்லாமல் வாக்காளர்களுக்கு பணம் பரிமாறல் செய்யப்பட்டிருக்கிறது. பல வேட்பாளரிடத்தில் பல லட்சக்கணக்கான ரூபாய், கோடிக்கணக்கான ரூபாய் கைப்பற்றப்பட்டாலும் கூட அதை பற்றியே தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவே இல்லை. திமுக மற்றும் அதிமுகவை குறைத்து மதிப்பிடக்கூடாது, இரண்டு அமைப்புகளும் வலுவான கூட்டணி வைத்துள்ளது என வேலூரில் திராவிட வெற்றிக் கழக தலைவர் மல்லை சத்யா தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொள்ள வந்த திராவிட வெற்றிக் கழக தலைவர் மல்லை சத்யா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வாக்காளர்கள் தங்கள் கடமையை செய்ததன் காரணமாகவே 80% மேலான வாக்குகள் பதிவாகியுள்ளது என தெரிவித்த அவர், தமிழகத்தில் இதுவரை இல்லாத ஒரு சிறந்த ஆட்சி முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து திமுக அரசின் நலத்திட்டங்கள், வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து பட்டியலிட்ட அவர், திமுக மீண்டும் ஆட்சி அமைத்தவுடன் செயல்படுத்தும் திட்டங்கள் குறித்தும் எடுத்துரைத்தார். மேலும் திமுக மற்றும் அதிமுகவை குறைத்து மதிப்பிடக்கூடாது என தெரிவித்த அவர், இரண்டு அமைப்புகளும் வலுவான கூட்டணி வைத்துள்ளதாக கருத்து தெரிவித்தார். அது எல்லோருடைய விருப்பமும் கூட. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல அந்த மதுவை எடுக்கின்ற போது அதுக்கு மாற்று என்ன? இதுவரையிலும் அவர்கள் போதைக்கு அடிமையா இருக்கிறார். அவர்களுக்கு அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் என்று சொல்ல மறுவாழ்வு முகாமை நம்ம உருவாக்கணும். இது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பிரச்சனை, இது சமூக பிரச்சனை. இந்த சமூக பிரச்சனை மிகப்பெரிய திட்டங்களோடு தான் இது கொண்டு வந்து மாற்று ஏற்பாடு இல்லாமல் நீங்க அதை நிறுத்தினீங்கன்னா பல பேர் பைத்தியம் முடிச்சு சுத்த ஆரம்பிச்சிருக்காங்க, கொலை நடக்கும். ஏன்னா அந்த மதுவுக்கு அடிமையானவர்கள் மோசமான சூழல். எனவே மாற்று திட்டத்தை திமுக தலைமையிலான தளபதி தலைமையிலான ஆட்சி நிச்சயம் எடுத்து அந்த மறுவாழ்வுக்கான திட்டங்களை உருவாக்கிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு அவர்கள் செல்வார் என்று நினைக்கலாம். கண்டிப்பா நடக்கும். அவருக்கும் ஒன்றும் விருப்பம் கிடையாது இதெல்லாம் இளைஞருக்கு குடிச்சிட்டு விழணும் என்பது அவரோட விருப்பம் மட்டுமல்ல. திசையன்விளை அருகே ஆயன்குளம் படுகையில் ஆடு மேய்க்க சென்ற நபர் நீரில் மூழ்கி உயிரிழந்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். நெல்லை மாவட்டம் கரைசுத்து உவரியைச் சேர்ந்த தங்கக்குட்டி என்பவர் தனது மனைவி ஊரான ஆவுடையாள்புரத்தில் தனது குடும்பத்தினருடன் வசித்து வந்துள்ளார். சம்பவத்தன்று காலை தங்கக்குட்டி மற்றும் அவரது அத்தை மகன் மணிகண்டன் ஆகிய இருவரும் படுகையில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஆடுகளை படுகையில் குளிப்பாட்ட சென்ற போது தங்கக்குட்டியை திடீரென காணாததால் மணிகண்டன் அதிர்ச்சியடைந்து திசையன்விளை தீயணைப்பு மீட்பு படையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்து தேடும் பணியில் ஈடுபட்ட மீட்பு படையினர் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் தங்கக்குட்டி உடலை மீட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த திசையன்விளை போலீசார் தங்கக்குட்டியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி முடித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.